ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நாமக்கல்ல இருந்து ராஜா செங்கோட்டையன் எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, எனக்கு சந்திராஷ்டமம் வரும் காலத்தில் அதிகமான கோபம், உடல் உபாதைகள், இடைஞ்சல்கள் வருகிறது. அதே போல் சந்திரன் ராசிக்கு வந்தாலும் அதே போல் உள்ளது. பொதுவாக எனக்கு எப்போதும் உடல் உபாதைகள் ஏதாவது ஒரு விதத்தில் மாறி மாறி வந்து கொண்டே உள்ளது. இதற்கெல்லாம் சப்தரிஷி வாக்கியப்படி காரணம், பரிகாரம் என்ன, பொதுவான கருத்துக்கள் என்ன, தயவு செய்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கூறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவருடைய பிறந்த தேதி 9/3/1962, நட்சத்திரம் அசுபதி, ராசி மேஷம், லக்னம் மிதுனம். இவருடைய பிரச்சனைக்கு என்ன மாதிரியான பரிகாரம் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. அது மட்டும் இல்லாமல் இதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காரு, அதற்கான விளக்கம் கொடுங்க சுவாமிஜி. நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்ததாக குறிப்பிட்டிருக்கீங்க. உங்களோட பிரச்சனைக்கு என்ன காரணன்றதுக்கும் இது மற்றவங்களுக்கு பலன் தரக்கூடிய ஏதாவது விஷயம் இருந்தால் அதில் அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ சப்தரிஷி வாக்கிய ரீதியாக என்ன காரணம், என்ன பரிகாரம், ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு முக்கியமான பதில் என்னென்னா, அனுபவ ரீதியாக சில விஷயங்கள் ஒத்து வரலாம். ஆனால் நீங்கள் அதையே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கலாம். ரெண்டு விஷயத்தை சொல்கிறோம். சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம், அதை ரெண்டு விதமாக சொல்லலாம். அதாவது இப்போ உங்கள் ராசிக்கு 8வது ராசியில் சந்திரன் வரக்கூடியதை பொதுவாக சந்திராஷ்டமம்னு சொல்லுவாள். இன்னொன்று ராசிக்கு 17வது, உங்கள் நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரத்தில் சந்திரன் வரதை குறிப்பாக சந்திராஷ்டமம்னு சொல்லுவாள். அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தினத்தை சந்திராஷ்டமம்னு குறிப்பிடலாம். ஆனால் வழக்கத்தில் அந்த 2.25 நாள், இப்போ நீங்கள் மேஷ ராசினா விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய தினத்தை சந்திராஷ்டமம்னு பொதுவாக எழுதுவாள். ஆனால் ராசிக்கு 17வது நட்சத்திரம் குறிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லுவோம். ஒரு விஷயம், இந்த அனுபவ ரீதியாகவே ஜென்மத்தில் உங்களுக்கு ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்பொழுது நிறைய மனதில் டென்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இது ஒருவேளை அனுபவ ரீதியாக இருக்கலாம், சரியானதாக இருக்கலாம். இதுக்கு பரிகாரம் சொல்லும் பொழுது ரொம்ப எளிய பரிகாரம் சொல்கிறோம். நீங்கள் பௌர்ணமி தினம், குறிப்பாக சித்ரா பௌர்ணமியாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி உங்களுக்கு வெட்ட வெளியில் சாயந்தரம் சந்திரன் முழுமையாக உதித்த பிறகு, அதாவது முழு சந்திரன் நீங்கள் ஆகாசத்தில் மேகங்கள் மறைக்காத நிலையில் பார்க்கும் பொழுது ஒரு 3 அடி உயர கண்ணாடி வச்சு அதில் அந்த சந்திரன் தெரியும்படியாக அந்த பிம்பத்தை வச்சு அந்த கண்ணாடியை நிற்க வச்சுட்டோம். முன்பக்கம் ஒரு கலசத்தில் ஜலம் வச்சு, மாவில் வச்சு, மஞ்சள் தேங்காய் வச்சுட்டோம். அந்த கண்ணாடியில் தெரிகிற அந்த கலசம் இருக்கு இல்லையா, அதுக்கு சந்தனம், அரைச்ச சந்தனம் வச்சு கொஞ்சம் ஜவ்வாது தடவி தூப தீபங்கள்லாம் காட்டி பசும்பாலில் பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அந்த பிம்பத்துக்கு லக்ஷ்மியோட நாமங்களை சொல்லி அஷ்டோத்திரம் பண்ணலாம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.